கிராமப்புறங்களில் வாழும் பெரும்பான்மையான மக்களும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மக்களும் விறகு அடுப்பில் சமைக்கும் நிலையை மாற்றி புகையினால் ஏற்படும் கேடுகளை அகற்றி பெண்களின் ஆரோக்கியத்தை உறுதிப்படுத்தும் பிரதம மந்திரி உஜ்வாலா யோஜனா ஆரம்பிக்கப்பட்டு ஒரு தசாப்தத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இத்திட்டத்தின் மூலமாக எரிவாயு இணைப்பு, முதலில் வழங்கப்படும் சிலிண்டர் மற்றும் அடுப்பு ஆகியவற்றை முற்றிலும் இலவசமாக வழங்கியது மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம். தொடர்ந்து ஒவ்வொரு எரிவாயு சிலிண்டர் பெறுவதற்கும் மானியத் தொகையும் வழங்கப்பட்டு வருகிறது. பெண்களின் உடல்நல பாதிப்புகள் பெருமளவு குறைந்து பெண்கள் மற்றும் குழந்தைகளின் சுவாச நோய்கள் தடுக்கப்பட்டுள்ளது. விறகு அடுப்பில் சமைப்பதால் ஏற்படும் வேலை பளு குறைந்து அவர்களுக்கு குடும்பம் மற்றும் மற்ற வேலைகளுக்கான நேரம் அதிகரித்துள்ளது. தற்போது உஜ்வாலா திட்டத்தில் மேலும் புதிய இணைப்புகளை வழங்குமாறு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளதாக எரிவாயு நிறுவன உரிமையாளர் யுவராஜன் தெரிவித்தார். உஜ்வாலா ஸ்கீம்ல மத்திய அரசு இலவச எரிவாயுப்பிற்காக 25 லட்சம் எரிவாயு இணைப்புகளை இந்திய மக்களுக்கு வழங்க அறிவுறுத்தி இருக்கிறார்கள். ஆயில் கம்பெனிஸும் எங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுத்து அதுக்கான EKYC ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. எந்த விதமான கட்டணமும் செலுத்த தேவையில்லை. இதுக்கான டெபாசிட் ப்ளஸ் ரெகுலேட்டர், அடுப்பு, சுரக்ஷா ஹோஸ் இவை அத்தனையும் இலவசம். இது கூடவே முதல் முறையாக எடுக்கக்கூடிய அந்த சிலிண்டருக்கான தொகையும் வாடிக்கையாளர்கள் செலுத்த தேவையில்லை. எங்கள் நிறுவனமான இந்தியன் உதயமின் கேஸில் பார்த்தீங்கன்னா 1392 வாடிக்கையாளர்கள் இலவச எரிவாயு இணைப்பை பெற்று பயனடைந்திருக்காங்க. இலவச எரிவாயு இணைப்பு பெற்றதன் பிறகு தன் ஆரோக்கியம் மேம்பட்டதாக பயனாளி மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். முன்னெல்லாம் நான் அடுப்பில் தான் செஞ்சுருந்தேன். அடுப்பில் செய்யும் போது ரொம்ப எனக்கு தொந்தரவு வந்துச்சாரு. இரும்பல், கண்ணெரிச்சல் இதெல்லாம் வரும். நான் 2 வருஷமாக கேஸில் செய்யறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நல்லா ஆரோக்கியமாக இருக்குது, நல்லா சந்தோஷமாக இருக்கேன். இப்போ பிரதம மந்திரி உஜ்வாலா யோஜனா திருப்பத்தூர் மாவட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான பெண்களின் வாழ்வை வரமாக்குகிறது. டிடி தமிழ் செய்திகளுக்காக திருப்பத்தூரில் இருந்து அனுராதா.